ப்ளஸ் சைஸுக்கு. அதுக்கப்புறம் சரி இது சூப்பரா இருந்தது தெரியுமா? இது இப்ப போட்டுக்கலாது. ஆனா அது உனக்கு புடிச்சதையும் நீ எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ. ஆனா அவட்ட தெளிவா சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இந்த செருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா மட்டும் எடு. சும்மா சாமி கும்பிடுறதுக்காக வாங்கி வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்டின்னா. ஸோ எனக்கு எடுத்தது என்ன அப்டின்னா, சேலை அப்பாவுக்கு, தம்பிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க 2 பேத்துக்கு நீங்க போய் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வந்துட்டு நாங்க தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றத தான் வந்து காமிக்க போறேன். ஹாய் செல்லக்குட்டி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எடுத்து. இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்து போகிறோம். நானும் என் தங்கச்சி வந்து போகிறோம். என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? எனக்கு வந்து மிக்சர் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சா, அதனால வந்து சரி மிக்சர் சாப்பிட்டு ஒரு பிளாக் டீ வந்து குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாம்பே மிக்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அதில் குட்டி குட்டியாக பருப்பு அதெல்லாம் வந்து வறுத்து போட்டிருப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவாச்சும் தான் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு இதை சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவை ஹாய் சொல்லுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா காது கேட்காத மாதிரி போயிட்டாங்க. காது கேட்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வரட்டி வச்சு கொடுத்தாங்களா, வர காஃபி, அதையும் மிக்சரையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரி என் தங்கச்சி ட்ரெஸ் எடுக்க போயிடலாம் வா அப்படின்னாங்க. மழை தூரிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்பாவும் அம்மாவும் நேற்று வந்து டவுன் ஹால் போனாங்க. போயிட்டு அம்மாவுக்கு சேலை, அப்பாவுக்கு, தம்பிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க 2 பேத்துக்கு நீங்க போய் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவளை வேலையை விட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்தோம். என் தங்கச்சிக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அவளுக்கு வந்து ரொம்ப கிராண்டா அந்த மாதிரிலாம் பிடிக்காது. சிம்பிளா இருக்கணும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு போட்டு பார்க்கறதுக்கு அதெல்லாமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் பக்கம் போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். எப்பவும் நடக்கிறது தானே, நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்துட்டு கடைசியில் நம்ம இதை எடுக்க மாட்டோம். ஏன்னா அவ போட்டது எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து புடிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ கொஞ்சம் ஹைட் கம்மின்றனால லென்த் வந்து ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்தது. அதனால அவளுக்கு ஃபிட்டா இல்லாத மாதிரி தெரிஞ்சுதா. நான் சொன்னேன் உனக்கு ஓகேனா எடு அப்படின்னு. சரி நான் போட்டு பார்க்குறேன் போட்டு பார்க்குறேன்னு ஒவ்வொன்றத்தையா போட்டு பார்த்துருந்தா. சரி ஃபர்ஸ்ட் அவளுக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இல்லை ப்ளஸ் சைஸுக்கு. அதுக்கப்புறம் சரி இது சூப்பரா இருந்தது தெரியுமா? இது இப்ப போட்டுக்கலாது. ஆனா அது 1200 என்னமோ சொன்னாங்க. ஓகே தான். பட் அவ வந்து சரி வேண்டாம். அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிராண்டாலாம் காசு குடுத்து வாங்க மாட்டோம். அந்த ரூ. 1000க்கு ஒரு 4 டாப் வாங்கிரலாமா? அப்படிதான் யோசிப்போம். ஸோ அத யோசிச்சு தான் சரி எனக்கு இது வேண்டாம். நான் வேற எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி எனக்கு வேண்டாம் இது. எதுக்கு நான் வந்து இப்படியெல்லாம் போடவும் மாட்டேன். ஒரு நாளைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அவளுக்கு. கரெக்டா ஃபிட்டா முட்டிக்கு கீழே கொஞ்சம் கரெக்டா இருந்தது. அதனால சரி இதுவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்ச லெகின்னு ஷால் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கு பில்லை போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே எனக்கு ப்ளஸ் சைஸ்க்கு இல்லாதனால நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 110க்கு போயிட்டோம். போயிட்டு அங்கே பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்தோம். எதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 டாப்பு, 2 லெகின்னு, ஷாலு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது என் தங்கச்சி ஸ்லிப்பர் பார்த்தா. ஸ்லிப்பர் பார்த்தோன்னா எனக்கு இந்த ஸ்லிப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஒன்றுக்கு கையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா பிளாக் கலர். அது சூப்பராக இருந்தது அவளுக்கு. சரி அதை எடுத்துக்கோ பாப்பா அப்படின்னா. இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. சரி எடு, 2யும் எடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2க்கும் பில்லை போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவளுக்கு பிடிச்சது அந்த இதுதான். ஆனா இந்த பிளாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இதை எடுத்தா. எனக்கு பிளாக் பிடிச்சிருந்தது. சரி உனக்கு பிடிச்சதையும் நீ எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ. ஆனா அவட்ட தெளிவா சொல்லிதான் எடுத்துட்டு வந்தேன். நீ இந்த செருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் எடு. சும்மா சாமி கும்பிடுறதுக்காக வாங்கி வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா. சரி நான் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்தா.
அதுக்கப்புறம் வரும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பாங்கலாம் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா பேசி காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே வந்துட்டு ஒரு டேல நாங்கள் பேசிடணும் இல்லை பார்த்துடணும் அப்படிதான். ஏன்னா பக்கத்து வீடு தான். சம்டைம்ஸ்லாம் பார்க்கவே மாட்டோம். அப்போ அடுத்த நாள் பேசிகிட்டு இருப்போம். எங்கே போனேன், ஒரு ஃபோன் பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே என் தங்கச்சி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா. அவள் எங்கே போயிட்டு வந்தாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் என்ன எங்கள் அம்மா தோசை சுட்டுருந்துச்சு. ஆளுக்கு 2 தோசையை சாப்பிட்டுட்டு என்ன தூங்க வேண்டியதான். என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றத தான் வந்து காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என் தங்கச்சிக்கு எடுத்தோம். அவளுக்கு வந்து இந்த கசகசம் போடுறதெல்லாம் பிடிக்காது. எனக்கும் சரி அவளுக்கும் சரி சிம்பிளாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். அதனால நிறைய தேடி பார்த்தோம், நிறைய போட்டு பார்த்தா அவளுக்கு பிடிக்கல. சரி ஓகே, இது போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டோம். இது வந்துட்டு ஒரு வயலட் கலர் மெரூனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு நேவி ப்ளூ. ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு இது 2 எடுத்தோம். இது 2 எடுத்துட்டு இதுக்கு வந்து பேண்ட் வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு ஷாலு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் பேண்ட்டு ஷாலு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு என் தங்கச்சிக்கு எடுத்தது. ஓகேவா? ஸோ எனக்கு எடுத்தது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 டாப் எடுத்தேன். ஓகேவா? இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இது ஒன்று, அப்புறம் என்னோட ஃபேவரட், என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ப்ளூ கலர். ஓகேவா? ஸோ இது 3ஐயும் நான் ஒவ்வொன்றா போட்டு வரேன். இது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நேவி ப்ளூ வந்து இப்போலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவும் இருக்கு. இதுக்கு வந்து நான் ஒயிட் போட்டுக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒயிட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே. ஸோ இது ஒரு கலர். அடுத்தது போட்டு வந்துடலாமா? நல்லா இருக்கா? இது வந்து ஒரு க்ரீனும் ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோ கலர், இதெல்லாமே மிக்சட் ஆனது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கோல்டு போட்டுக்கலாம், பிளாக் போட்டுக்கலாம், ஒயிட் போட்டுக்கலாம். அடுத்த கலர் பார்த்தலாமா? நல்லா இருக்கா இந்த கலர்? இது வந்துட்டு எப்படின்னா ஒரு க்ரீன் தான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க்ரீனும் நடுவில் வந்து ப்ளூ கலர். நான் இதுக்கு வந்து ஃபேண்ட் வந்து ப்ளூ கலர் ஃபேண்ட் தான் எடுத்தேன். ஸோ பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? எனக்கு இந்த 3 கலரில் எந்த கலர் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் எடுத்தோம். இந்த பிளாக் கலர் வந்து 400 ரூபா 450 நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்தது, அவளுக்கு ஹைட்டும் நல்லா இருந்தது. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ், எங்களோட தீபாவளி பர்ச்சேசிங் வந்து ஒரு 3 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நீங்களே ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.